வணக்கம். இது நம்ம டிசினிமாவோட மற்றொரு வீடியோ. வழமையாக கதையை கேட்டுக்கொண்டே தூங்குற ஒருத்தவங்க கதை கேட்டுட்டு தூங்குறாங்க. எல்லாம் அடிக்கும்போது எந்திரிச்சு கீழே ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு மேலேருந்து இறங்கிட்டு வராங்க. இறங்கிட்டு வந்தவங்க அந்த பிரிச்சத்துலேருந்து பிரிச்சுக்குள்ளே இருந்து ஒரு குடமிளகாய் எடுத்து கழுவுறாங்க. அதே சமயம் சமைக்கிறதுக்காக அடுப்பையும் ஒன் பண்ணிவிட்டு கழுவுன அந்த குடமிளகாயை கட் பண்ணுவோம்னு சொல்லி கத்தியை எடுத்து கட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த கதையில் சொல்லப்படுது ஃபேன் போட்டிருக்கு. அதே சமயம் ஜன்னலுக்கால காற்றும் வருதுன்னு சொல்ல அவங்களுக்கும் அதே மாதிரி நடக்குது. அவங்க கதை தானே என்று சொல்லி நினச்சிட்டு எதுவுமே யோசிக்காமல் அந்த குடமிளகாய் எடுத்து கத்தியால் கட் பண்ணி கொண்டிருக்கும் போதே தெரியாதனமாக அவங்களோட கையை வெட்டுறாங்க. அந்த கை விரல்ல இருந்து ரத்தம் வழியுது. அதே சமயம் அந்த கதையில் சொல்லப்படுது கையை வெட்டி அந்த விரல்ல இருந்து ரத்தம் வழியுது என்று சொல்ல இவங்க கதையில் சொல்லுதான் இவங்களுக்கு நடக்குதே என்று சொல்லி நினச்சிட்டு அதையே கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவங்களோட ரூமுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் ஒன்று வருதுண்டு அந்த கதையில் சொல்ல அதே சமயம் அவங்க காது கொடுத்து கேட்காங்க. அவங்களோட ரூமுக்குள்ளேருந்து அந்த கதையில் சொன்ன மாதிரியே ஒரு சத்தமும் வருது. உடனே என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நினச்சிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போய் அந்த கதவை திறந்து பார்க்கும்போதே அந்த கதையில் சொல்லப்படுது அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே யாரோ தூங்குற மாதிரி அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்ல அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க எந்திரிச்சு வந்த அந்த மெத்தையில் இருக்கிற பெட்ஷீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயம் கதையில் சொல்லப்படுது அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்கண்டு. அதே மாதிரி அவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்து பெட்ஷீட்டை மூடின மாதிரி ஒருத்தங்க எந்திரிக்காங்க. இவங்க தான் அந்த குடமிளகாயை வெட்டின கத்தியோட உள்ளுக்கு வந்தவங்க. அதே கத்தியோட பயத்தில் உள்ளுக்கு அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த ஜன்னலை திறக்க முடியலை. அப்படியோ அந்த உருவம் வருதான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த கதையில் சொல்லப்படுது அந்த உருவம் மெதுவாக அந்த கட்டிலிருந்து எழும்பி அவங்கள நோக்கி வருதுன்னு சொல்ல அதே மாதிரி அவங்கள நோக்கி அந்த உருவம் பாத்ரூமுக்குள்ளே வந்து கதவை திறக்க இவங்க சடாரண்டு அந்த கதையை ஆரம்பத்துக்கே கொண்டு போய் இழுத்து விடுறாங்க. கதை ஆரம்பத்துக்கு போகுது. அதே மாதிரி அவங்களும் அந்த மெத்தையிலிருந்து காலையில் கண் முழிச்சு எழும்புறாங்க. இவங்க கனவு தான் கண்டிக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு பயத்தில் கீழே விழுந்து அந்த கட்டிலையும் மெத்தையும் அந்த பெட்ஷீட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒன்று நடக்குது. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த போப்பி ஸ்டோரி இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ரோல் ஆப்ஷனை கொடுத்து சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் அதுக்கு முதல் லைக் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் தான் உங்கள் TGA. நன்றி, வணக்கம்.